வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வருதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். சூப்பர் சிங்கர் மாதிரியே சரிகமபா அப்படிங்கிற ஒரு ஷோவும் ரொம்பவும் ஹிட்டான ஒரு மியூசிக் ஷோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதில் ஜட்ஜஸாக கலக்கிட்டு வரவங்க தான் நம்ம சைந்தவி, ஸ்ரீனிவாஸ் ராஜா மற்றும் பலர். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டெடிகேஷன் ரவுண்ட் வந்து சரிகமபா லிட்டில் சாம்ஸில் நடந்திருக்கு. அதில் நம்ம அபிஷேக பண்ணன அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கிட்டு வருது. அந்த விஷயத்தை பற்றி தான் நாம் டேட்டெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். சரிகமபா லிட்டில் சாம்ஸ் ஷோவில் நடந்துகிட்டு இருந்த அந்த டெடிகேஷன் ரவுண்டில் எல்லாருமே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரணீதாவாகட்டும், தினேஷ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம அபிஷேக் ஆகட்டும், இல்லை சுபன் ராஜா ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாருமே சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இதில் டெடிகேஷன் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான பாட்டை தங்களோட ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்கு இந்த பாட்டை அர்ப்பணித்து பாடியிருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அம்மா, அது மட்டும் இல்லாமல் பாட்டி, டீச்சர், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க டெடிகேட் பண்ணி இந்த குழந்தைங்க எல்லாருமே அவங்களுடைய பாட்டை பாடியிருக்காங்க. அந்த வகையில் அபிஷேகா வந்து தன்னுடைய அம்மாவுக்கு அந்த பாட்டை டெடிகேட் பண்ணி பாடியிருக்கிறாங்க. அதுதான் ஜட்ஜஸை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளே ஆக்கியிருக்கு. ஸ்ரீனிவாஸ் ராஜா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன விஷயந்தான் இன்னைக்கு அபிஷேகாவுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்குது. அவர் என்ன அந்த மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகா, நீ என்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணி இந்த ஒரு பாட்டை பாடினியோ அப்போவே நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த டைட்டில் வின் பண்ணுறது வின் பண்ணாதது அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். நீ வந்து உனக்காக இருக்கிறவங்களுக்காக நீ அந்த பாட்டை டெடிகேட் பண்ணி பாடுறல்ல, அவங்களுடைய கஷ்ட நஷ்டத்தை இந்த குழந்தை இந்த சின்ன வயசுலேயே நீ புரிஞ்சுக்கிட்டு பாடுறல்ல, உன்னுடைய மனசு ரொம்ப பெருசுமா. நீ இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சின்னதாக இருக்க. நாளுக்கு நாள் நான் உன்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகாவோட அந்த ஒரு பெருந்தன்மையான விஷயத்தை பார்த்து ஸ்ரீனிவாஸ் ராஜா ரொம்பவும் புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அந்த விதத்தில் அபிஷேகா வந்து அந்த டெடிகேஷன் ரவுண்டில் அம்மாவுக்காக ஒரு பாட்டு பாடும் போது விஜய் அர்ச்சனா என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு அம்மாவுக்காக இந்த பாட்டை பாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அபிஷேகா சொன்ன விஷயங்கள் தான் எல்லாரையுமே அழ வச்சிருக்குது. முக்கியமாக சைந்தவி மேமை கண்கலங்கவே வச்சிருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா எனக்காக தான் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய நிறைய கஷ்டங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியறதில்ல. அதனால தான் இவ்வளோ அவங்களுக்கு வேலை இருக்குது, இவ்வளோ அவங்களுக்கு இருக்கிற இந்த நெருக்கடியில் கூட எனக்காக இவ்வளோ தூரம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னுடைய அம்மா அப்பா தான். அவங்களுக்காக தான் இந்த பாட்டை நான் டெடிகேட் பண்ணி பாட ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். ஆனால் குறிப்பாக அம்மா வந்து என்னை எவ்வளோ கஷ்டத்துலையுமே என்னை திட்ட மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் சொல்லி என்கிட்ட என்றைக்குமே எதுவும் பண்ணினது கிடையாது. நீ இந்த வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் அம்மா ஒரு நாளும் சொன்னது கிடையாது. எனக்காக அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அம்மா லேட்டாக தூங்குவாங்க, சீக்கிரம் எழுந்திரிப்பாங்க. அம்மாவோட கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகாச்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. விஜய் அர்ச்சனா மட்டும் இல்லாமல் ஜட்ஜ் சைந்தவி மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே கண்கலங்க வச்சுருக்குது. அங்கே இருக்கிற பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கட்டும், அங்கே வந்திருக்கிற எல்லா பார்ட்டிசிபெண்ட்டோட ரிலேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாரையுமே கண்கலங்க வச்சுருக்குது. இந்த சின்ன குழந்தை மனசில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா இது அழகாக இந்த விதத்தை எப்படி சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயந்தான் எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை நம்ம அபிஷேகா பாடினதுனாலேயே அவங்க செம வைரலாக போனாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷாரே, உனக்கு நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக தருவோமா, நீ கண்டிப்பாக என் கூட பாடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டைரக்டர் மற்றும் ஆக்டரான விஜய் ஆண்டனி கூட அங்கேருந்து ஸ்டேஜுக்கே எழுந்து வந்து குழந்தையை தூக்கி கண்டிப்பாக என்னுடைய அடுத்த கான்சர்ட்டில் நீ பாடுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, நாக்குமுக்கா சாங்கோட அந்த கிட்ஸ் வெர்ஷனை யார் பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய் தான் அந்த பாட்டை பாடினார். கண்டிப்பாக அந்த பாடலை அடுத்த கான்சர்ட்டில் நீ தான் பாடணும் அபிஷேகா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அபிஷேகாவுக்கு கொடுத்தாங்க. எல்லாரையுமே அந்த விஷயம் வாயப்பழக்க வச்சுது. கிட்டத்தட்ட அடுத்த கான்சர்ட் எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வேணாலும் அந்த கான்சர்ட் வந்து நடக்கலாம். அப்பேற்பட்ட வாய்ப்பு இந்த சின்ன வயசுலேயே அபிஷேகாவுக்கு கிடைச்சதை பார்த்து செட்டில் இருந்த எல்லாருமே கண்கலங்கினாங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணம் அவள் திறமை மட்டும் இல்லாமல் அவளுடைய அந்த ரொம்ப சுத்தமான அந்த மனசும் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸாக இருக்கட்டும், இல்லை அர்ச்சனாவாக இருக்கட்டும், இல்லை எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னொரு
எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வந்து பாண்டியராஜன் சார் வந்து கெஸ்ட்டா வந்திருந்தபோது என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவோட அந்த "கண்டா வர சொல்லுங்க" பாட்ட கேட்டுட்டு எழுந்து நின்னே கண் கலங்குனாரு. அது மட்டும் இல்ல, யாராவது ஒண்ணு இந்த பாட்ட திருப்பி சொல்லி பாட சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, நானே ஸ்டேஜுக்கு வந்து "தயவுசெய்து போதுமா பாடாத" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பேன். ஏன்னா குழந்தை, நீ பாடின அந்த பாட்டு எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த ஸ்கூல் டேஸ்க்கே, அதாவது என்னுடைய அந்த இளமை காலத்துக்கு என்னுடைய கிராமத்துல போய் என்ன வாழ்ந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு இன்னும் அந்த கூஸ் பம்ப்ஸே போகல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன் ஸ்டேஜ்லேயே அவளுக்கு ஒரு கோல்டு செயினை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லை, ஜட்ஜஸும் சரி, அங்கே இருக்கிறவங்களும் சரி, நிறைய பேர் வந்து இன்னமும் அபிஷேகாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் வராங்க. அபிஷேகா வந்து ரொம்பவும் ஒரு ரிமோட் வில்லேஜ்லேருந்து ரொம்பவும் வறுமையிலேருந்து வந்த குழந்தை தான். முறையாக சங்கீதம் கற்றுக்கலைனாலும் அவங்களுடைய பாடலில் ஜீவன் இருக்கிறதா அடிக்கடி ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடலை இந்த மாதிரி பாடினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அபிஷேகா ஸ்டைலில் அந்த பாடலை கொண்டுட்டு போகிறது தான் அவளுடைய வெற்றிக்கே ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் ஜட்ஜஸே சொல்லியிருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸ் சொல்கிற அந்த ஒவ்வொரு விஷயங்களை தாண்டி அபிஷேகா விஷயத்தில் ஜட்ஜஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன் பாட்டில் குறை சொல்கிறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாதுமா, ஒவ்வொரு டைமும் உனக்கு நான் 2 தடவை எதுக்கு கோல்டன் ஷவர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் உனக்கு அப்ரிஷியேட் பண்ண அந்த விஷயம் போதலை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலுக்கு உனக்கு 2 தடவை கோல்டன் ஷவர் கொடுக்குறோம். பாடினா ஒரு கிட்டத்தட்ட 5-6 பாடலில் ஒரு தடவை 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். அப்படி இருந்தாலும் பாடின 6 பாடல்களுக்குமே 2 தடவை கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உன்னுடைய பாடல் அப்படிங்கிறது அப்ரிஷியேஷன், ஒரு பாராட்டு, அதெல்லாம் தாண்டி எங்களையே வேற லெவல் இது எடுத்துட்டு போயிடுது. நீ எம்ஜிஆர் வேஷம் போட்டு அந்த பாடல் பாடினது உண்மையிலேயே அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. உன்னுடைய மேனரிசம் ஆகட்டும், உன்னுடைய அந்த பாடலாகட்டும், உன் ஸ்டைலில் நீ அதை எடுத்துக்கிட்டு பாடுற விதமாகட்டும், அப்படி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா ப்ரமோஸ்லேயும் அபிஷேகாவோட ப்ரமோஸ் தான் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது, அபிஷேகாவோட ப்ரமோ அந்த அந்த டைமில் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சரிகமபா ஷோ வந்து போயிட்டு இருக்குது. இந்த லெவலில் திவினேஷ் ஆகட்டும், சுபன்ராஜா ஆகட்டும், பிரதீக்ஷா ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ சூப்பராக பாடிட்டு இருந்தாங்க. சரிகமபாவில் அளவுக்கு அதிகமான எலிமினேஷன்ஸ் இருக்காது. ஏன்னா பாடுறவங்க எல்லாருமே சின்ன சின்ன கிட்ஸ் அப்படிங்கிறதுனால அந்த ஷோ வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே நடக்கும். ஆல்ரெடி 2 மந்த்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற விதத்தில் அபிஷேகாவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வந்து கிஃப்ட்ஸ் அனுப்பிட்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஊரை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு தடவை வந்திருந்தாங்க. அப்போ வந்திருக்கும் போது கூட அவங்க டீச்சர்ஸ் வந்து நிறைய அவங்கள பற்றி பெருமையாக பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி அபிஷேகாவோட சக்ஸஸ் ஜெர்னி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 மந்த்ஸுக்கு மேலே ஆகுது. அபிஷேக் தான் மேபி இந்த டைட்டிலை வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனையும் இப்போவே ஏற்படுத்தியிருக்குது. அப்படிங்கிறது தான் இதில் பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது.